ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு இளம்பெண் அதனுடைய வாழ்க்கை சூறையாடப்படுகிறது. ஆபாச வீடியோக்களை எடுத்து வைத்துக்கொண்டு தாவேகா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமான ஒரு புகார் டிஜிபி ஆஃபீஸில் நேற்று கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் பெருசாக எந்த மீடியாவும் இதை பற்றி பேசலை, செய்தியாக்கலை. தொடர்ந்து அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்குது. என்னுடைய புகாரை எடுத்துக்கிட்டு விசாரிக்கணும் முதலமைச்சர் அவர்கள்னு முதலமைச்சருடைய தனி பிரிவுக்கு கொடுத்துருக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு பெட்டிஷன் அனுப்பிட்டு இருக்குது. என்ன நடந்தது அப்படின்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு பெண் இருக்குது. மாவட்டத்துக்குள்ளாக ஆற்காடு காவல் நிலையத்தினுடைய லிமிட்டில் இருக்கிற பொண்ணு. அது பேர் லட்சுமின்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு இளம்பெண், ஒரு 30 வயசு இருக்கும். இந்த மாதிரி சரி, இந்த கட்சிக்குள்ளே மகளிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறார் விஜய் அவர்கள். அந்த ஒரு ஈடுபாட்டோட, ஏற்கனவே அது விஜய் ரசிகர் வேறு, இது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு அப்படின்னு கட்சிக்குள்ளே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளருக்கு மெசேஜ் அனுப்புது. கட்சியில் சேர்ந்துக்கிட்ட உடனே கொஞ்சம் நல்ல பதவியெல்லாம் கொடுக்குறது, பெண்களுக்கான மகளிர் அணியில் பதவி கொடுக்கறது போகிறதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஆசை வார்த்தையை அவர் சொல்கிறாரு. இது கேட்குது திருப்பி, எனக்கு எதாவது பதவி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் இன்ஸ்டாகிராமில் வா, முகத்தை காட்டு, பேசு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொன்னோன்னே இது எதேர்ச்சியாக பேசியிருக்குது. பேசின பிறகு என்ன நடந்தது அப்படின்றது தான் இருக்குது. அது நாம் பேசிட்டது விட அந்த புகார் அப்படியே கொஞ்சம் படிச்சிடுறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டுருங்க. அதில் சொல்லுது, மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். அந்த பொண்ணு சொல்லுது, அந்த மாதிரி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் அவர்கள், தாவேக கட்சியில் இருக்கக்கூடியவர். அவர் அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு இருந்தால் பேசினேன், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோடனே, அதுக்கு இந்த மாதிரி உனக்கு நான் போஸ்டிங்லாம் தரேன், ஆனால் அது கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிரமம், நான் நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கணும், பட் நீ எனக்கு என்ன கொடுப்பா அப்படின்னு பேச ஆரம்பித்தார். என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி எனக்கு வீடியோ கால் செய்யி, அது மட்டும் போதும் அப்படின்னு தொடக்கத்தில் சொன்னார். அப்புறம் நான் வீடியோ கால் பண்ண உடனே, உனக்கு திருமணம் ஆயிடுச்சா, ரொம்ப நல்லா இருக்கியே, அழகாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டு அப்பப்போ இதை பற்றி பேச ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த வழக்கமாக பதவி ஆசை, ஒன்று மற்ற ஆசை, இந்த ஆசை அப்படி எல்லாருக்குமே இருக்குல்ல, எது பலகீனம் தெரிஞ்சு ஏமாத்துகிற கூட்டம் ஒன்று இருக்குல்ல அரசியலில், அதுமாதிரி இதுக்கு என்ன ஆசைன்னா ஏதோ ஒரு போஸ்டிங் போட்டால் போதும். அப்புறம் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ ஒரு வழக்கு ஏற்கனவே ஏதோ ஒன்று இருந்திருக்குது, ஏதோ ஒரு சிக்கல், இப்போ குடும்ப பிரச்சனை சம்மந்தமாக, அதை கொஞ்சம் பேசி விடுங்க. சரி, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னாக்கா நான் வக்கீல் வச்சு நானே சரி பண்ணுறேன், உங்களுக்கு நான் செய்கிறேன், போஸ்டிங்லாம் தரேன் அப்படின்னு நீங்கள் மேலாடை இல்லாமல் எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் வா அப்படிலாம் சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறாரு. அதில் எழுதியிருக்குது. எழுதிட்டு அதை மட்டும் அந்த வீடியோ காலில் வீடியோ ரெக்கார்டர் எடுத்து வச்சுக்கிட்டாப்புல அந்த விஜய் மோகன். அதுக்கு பிறகு அந்த படத்தை வச்சுக்கிட்டு அப்பப்போ என்கிட்ட பேசி ஆசை வார்த்தை கூறுறது, பேசுகிறது, திரும்ப வேறு மாதிரி பேசுறது, இன்னும் எனக்கு முழுசாக நீ வேணும், முழுசாக நீ காட்டு அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் வீடியோ சாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் இது எடுத்து வச்சுருக்கு, ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்குது இந்த பொண்ணு. ஒரு கட்டத்தில் இது அளவுக்கு மீறி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணுது. ஆனால் உன்னுடைய வீடியோ கால் என்கிட்ட இருக்குது, இதை நான் வெளியிடுவேன், ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தி, நீ சென்னைக்கு வா, எம்எல்ஏ ஹாஸ்டலில் நான் இருப்பேன், நீ வா பேசணும் அப்படின்னு. இல்லை நான் இப்போ பீரியட் டைமாக இருக்கிறேன், வர முடியாது அப்படின்னு இது சொல்லுது. அப்படின்னா அதை எப்படி நம்புறது? நீ வீடியோ எடுத்து அனுப்பு, வீடியோ காலில் காட்டு, இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இருக்குது விஷயத்து இதில் உள்ளே இருக்குது எல்லாமே. டிஜிபி ஆஃபீஸில் ஆதாரப்பூர்வமாக அந்த பொண்ணு கொடுத்துருக்கு. வேறு வழி இல்லாமல் இந்த தப்பிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன் நான். அதையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, மிரட்டிகிட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இது அளவுக்கு மீறி போய் பிளாக்மெயில் மாதிரி ஆச்சு. நான் சொல்கிற இடத்துக்கு வரணும், சொல்கிற இடத்துல பார்க்கணும் அப்படின்றப்ப தான் பார்த்தா இவர் என்னுடைய படங்களை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு செய்யலை. அந்த மாவட்டத்துக்குள்ளார நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யாரும் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது. விஜய் மோகன் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுடைய ஆபாச படம் இருக்குது. எனக்கு நல்லாவே அது தெரியும். நிறைய பேர்ட்டு இந்த மாதிரி அவர் ஏமாற்றி வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. நானும் அவர்கிட்ட கேட்டேன். அந்த மாதிரி கேட்டப்போ, நான் மாவட்ட செயலாளர்மா, ஒன்றும் உன்னால் பண்ண முடியாது. ஏன்னா மாவட்ட செயலாளர்னால் பொதுவாக அந்த டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட தான் இருக்கும், திமுக மாதிரி. அதை பார்த்து தானே எல்லாமே கற்றுக்குறாங்க. அந்த எஸ்பி ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிறது தான் செய்யணும், அவர் மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா எஸ்பியை மாற்று, நாளைக்கு பிரச்சனை பண்ணாருன்னா எஸ்பியை மாற்றி தான் ஆகணும் அந்த கட்சி தலைமை, ஆட்சியில் இருக்கிறவங்க. கலெக்டர் இவர் சொல்கிறது தான் கேட்கணும். ஆனால் அவர் கட்சியை வளர்க்கணும் இல்லை,
அதுக்காக மாவட்ட ஆட்சியாளரும் கலெக்டரும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. கட்சியை வளர்க்காம இவர் இந்த மாதிரி இதை வளர்த்து நிறைய வீடியோ ஆபாச வீடியோவில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதா அந்த பொண்ணு வந்து குறிப்பிடுது. பிறகு ஒரு கட்டத்தில் வந்து நான் இதை வந்து மறுத்துக்கிட்டே இருக்கிறப்ப இனிமேல் நான் உன்னை வந்து உண்டு இல்லைன்னு செய்திருவேன் அப்படின்னு. எனக்கு இதுக்கு மேலே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய் புகார் கொடுக்குறோம், உள்ளூரில் புகார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெண் வேட்பாளர் அங்கே இப்போ சமீபத்தில் வெற்றி பெற்றவங்க பெண் வேட்பாளர் தாவிக சார்பாக ராணிப்பேட்டையில் தாகிரா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கிட்ட போய் இது முறையிடுது, இந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்துச்சுக்கா, அப்படி நடந்தது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதை வச்சு என்னை தொடர்ந்து மிரட்டிட்டு இருக்கிறாரு, மெட்ராஸுக்கு வாழ்றாரு, கூப்பிட்ற இடத்துக்கு வாழ்றாரு, என்னவோ பண்ணுறாரு என்னை வச்சுட்டுன்றது மட்டும் தெரியுது, என்னை மட்டும் இப்படி வச்சுட்டு செய்யலை, இந்த மாதிரி நிறைய பெண்களுடைய வீடியோ எடுத்து வச்சுட்டு செய்கிறாரு போல இருக்குது அந்த விஜய் மோகன் அப்படின்னு சொன்னோடனே அந்த வேட்பாளர் வந்து அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட பேசி வர சொல்லி சமாதானமாக பேசி உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்காதுங்க. அந்த வீடியோலாம் கொடுத்து விட்டுருங்க, அது பெரிய சிக்கலாகும், கட்சிக்கு கெட்ட பேர், தலைவருக்கு தெரிஞ்சதுன்னா, மேலிடத்துக்கு தெரிஞ்சதுன்னா, பொதுச் செயலாளர் தெரிஞ்சதுனாக்கா இது வந்து சிக்கலாக போகும், இந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிவிடுங்க, இந்த பிரச்சனை இதோட முட்டுருங்க, நீ மிரட்ட வேணாம் அப்படிலாம் சொல்லி அனுப்பியிருக்குது. அப்படி பேசி முடித்த உடனே அடுத்த நாளும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெண் வேட்பாளர் இதை பேசி முடித்த பிறகும் அடுத்த நாளே வந்து நான் என்ன டெலீட் பண்ணிட்டேன்னு நம்பிட்டேன் நீ, நான் தான் இங்கே அத்தாரிட்டி, நான் தான் வந்து முக்கியங்க, நீ எம்எல்ஏட்ட சொல்லிட்டுனாக்கா திரும்ப மிரட்டல், எல்லா வீடியோவும் வச்சுருக்கிறேன், வெளியே வர நேரத்தில் வரும், ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத கேட்டுட்டு சொல்கிற இடத்துக்கு நீ வான்னு. ஏற்கனவே இதே போல் ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தரேன், போஸ்டிங் போடுறேன்ற மாதிரி தான் நடந்து, அதே மாதிரி தான் நடந்து பாலியல் இதெல்லாம் நடந்து குற்றம் நடந்ததாக சொல்லி அந்த புகார் கொடுத்துருக்கு, இன்னும் நடவடிக்கையே இல்லை. இப்போ இது ரெண்டாவது ஒரு மாவட்ட செயலாளர் மேலே வந்திருக்குது. மாவட்ட செயலாளர் தான் முக்கியம் அந்த டிஸ்ட்ரிக்டில், அந்த மாவட்டத்தில். அவருக்கு கீழே சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்க கீழே தான் இருக்கணும். எஸ்பி கலெக்டர் எல்லாமே மாவட்ட செயலாளர் சொல்கிறது தான் கேட்கணும். அப்படி தான் அதிகாரத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இங்கே இவர் அந்த திமிரில் உட்காந்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் போய் யாருக்கு வேணாலும், அப்புறம் பார்த்தா சில பேர் வந்து யாரோ வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுறதா சொல்லி இந்த பெண் சொல்லுது. இதுக்கு மேலேயும் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு தான் டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்து புகார் கொடுத்துருக்கு. பட் அந்த செய்தி வெளியில் வரல, முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு கொடுத்துருக்கு. கடைசியாக வந்து எனக்கு வேறு வழி இல்லை, இதில் ஏதாவது எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், நடவடிக்கை எடுக்கணும், தொடர்ந்து எனக்கு மிரட்டலாக இருக்குது, இல்லைன்னா நான் வந்து எனக்கு வேறு வழி இல்லை, நான் என்னுடைய உயிரை எடுத்துக்கிறது தான் வழி, வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, பெண் பிள்ளை ஒன்று இருக்குது, அதையும் கொச்சியாக பேசுகிறாரு, அவர் ஆபாசமாக பேசுகிறாரு, வீட்டை பேசுகிறாரு ஆபாசமாக, என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது, நான் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வாழ முடியாதுன்ற ஒரு நிலை தெரியுது, மிரட்டல் யாரையும் மிரட்டுறாங்க, ரோட்டில் நான் போகிறேன், சம்மந்தம் இல்லாத நபர்கள்லாம் என்னை மிரட்டுறாங்க, ஏன்னா நீ மாவட்டத்துக்கிட்டே மோதறியா, நீ நடக்காது, உயிருக்காது, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்கன்னு. இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆபாசமாக பகிர்ந்துக்கிட்ட வீடியோ, அவர் கட்டாயப்படுத்தி கேட்டது, இப்போயான இது எல்லாமே ஆவணமாக யார் யார் மிரட்டினாங்கன்றது உள்பட எல்லாமே வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு ஒரு காப்பி போட்டு கொடுத்துருக்குது இந்த பெண். இன்னைக்கு ஆற்காடு காவல் நிலையத்தில் கூப்பிட்டு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆற்காடு, வேலூர் மாவட்டம் இந்த ஆற்காடு காவல் நிலையத்தில் அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை அப்படின்லாம் தெரியல, கட்சி தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் மேலே எஸ்பியே நடவடிக்கை எடுக்க தயங்குவார். அப்புறம் என்ன ஸ்டேஷனில் கூப்பிட்டு மட்டும் நீதி தேவதை அங்கே வந்து அப்படியே கண்ணெல்லாம் திறந்துட்டு நீதியாக கொடுத்துரும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கட்சி தலைமை இப்படியான நபர்கள் நமக்கு தேவையில்லை. நான் நினைக்கிறது, முதலமைச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகணும், அதை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக மாவட்ட செயலாளர் இருக்கணும். அதை விட்டுட்டு அதிகாரம் கைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிற மாதிரி, நீ பார்க்குற பொண்ணுங்கள்லாம் பேசி எனக்கு இந்த மாதிரி போஸ்டிங் வேணுமா, அந்த மாதிரி வீடியோ அனுப்புகிறேன், அப்படி ஒன்று பண்ணுறான் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் மாவட்ட செயலாளர் வேலை இல்லை. இது விஷயமாக மாவட்ட செயலாளர் தரப்பு விஜய் மோகன் அவர்கிட்ட பேசணும், என்ன உங்கள் தரப்பு விளக்கம் என்னான்னு கேட்கறதுக்காக பேசணும். அவர் ஏற்கனவே எனக்கு இதுக்குன்னு சம்மந்தம் இல்லை அப்படின்றாரு. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாகிரா கிட்ட வந்து பெண் வேட்பாளர் அவங்கக்கிட்டே வந்து இந்த வீடியோ சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்து அவங்களும் பஞ்சாயத்து பேசியிருக்காங்க, நிறுவனமாகி இருக்குது, தவிர ஆவணங்கள் நிறைய இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்ப்பு வந்து காவல்துறை கொடுக்காது, தலைமை முடிவெடுத்து இந்த மாதிரியான ஆட்களை அப்புறப்படுத்துவது மட்டும்தான் நடவடிக்கையாக இருக்கணும். தயவுதாட்சனை பார்க்காம கைது பண்ணணும், அதுதான் இருக்குது. இல்லை இது நாளைக்கு ஏதோ ஒன்று உயிருக்கு நடந்துச்சு, ஏதோ ஒன்று நடந்ததுனாக்கா பொறுப்பை வந்து முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். என் ஆட்சியில் என் கட்சியை விரும்பி சேர வந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலமா அப்படின்றத அவர் தான் பேசணும். இதுக்கு பிறகு அந்த பெண் என்ன பேசுனாங்க, டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுத்துட்டு என்ன பேசுனாங்கன்ற வீடியோ நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ வந்தேன். நான் ராணிப்பேட் மாவட்டத்துலேருந்து நான் வந்திருக்கேன். ஆற்காடு லட்சுமி. இங்கே
இங்கே வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரப்போ எனக்கு மீடியாவில் வந்து எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கவே இல்லை. என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எந்த சப்போர்ட்டுமே எனக்கு கிடைக்கல. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது விஜய் மோகன் மாவட்ட செயலாளர், அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு சிஎம் எதுவுமே சிஎம் செல்லில் போயிட்டு நான் கொடுத்துட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் மீடியா வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. எனக்கு இதுக்கு நீதி வேணும். இந்தமாரி வந்து எனக்கு டெய்லி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். எனக்கு அதுக்கு ஒரு நீதி வேணும். அந்த வீடியோஸை எடுத்து அசிங்கமாக பேசுகிறான், அசிங்கமாக இது பண்ணுறான், பிளாக்மெயில் வேறு பண்ணுறான் என்னை. அதுக்கெல்லாம் என்ன முடிவு? நான் சாவுறதுக்கு தவிர வேறு என்ன பண்ணுறது? இதில் வேறு பிளாக்மெயில் பண்ணுறான். நான் என் ஊர்லேயே போயிட்டு நான் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆளை வச்சு மிரட்டுறான். அதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் சிஎம் சார் தான் எனக்கு பதில் சொல்லணும். பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் சொல்கிறீங்க, ஆனால் என்ன பாதுகாப்பு இருக்குது? இந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளராக செய்ய சொல்லியிருக்கீங்களா? இதுதான் எனக்கு இதுங்களா? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும். மீடியா கேட்டால் அப்படியே வெளியே அனுப்புகிறாங்க. டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. எல்லா இடம் நான் போயாச்சு, எதுவுமே எனக்கு ஆக்ஷன் கிடைக்கல. இதுக்கு என்ன என் சாவு தான் பதிலா? இது வீடியோ கால் அவர் பண்ணவே இல்லாது வீடியோ காலிங் எல்லாமேங்களா? இதெல்லாம் அவர் தான் பண்ணுது. என்னை ஆபாசமாக அப்படியே வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. எல்லாமே அவரோட சாட்சி தான் மொத்தமும். பேசவே இல்லைன்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? எனக்கு இது வேணும். என் வீடியோ எனக்கு வேணும். எனக்கு இதுக்கு முடிவு வேணும். இல்லைன்னா நான் செத்து தான் போகணும். நான் ஃபேமிலியோட செத்து தான் போகணும். டெய்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுறது இதுவே எனக்கு சாவடிச்சிட்டோம். எனக்கு வேறு வழி தெரியல. இங்கே தவிர வர வச்சுட்டு எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. எனக்கு இதுக்கெல்லாமே நீதி வேணும். எனக்கு விஜய் மோகன் அன்றவன் தான் வந்து நான் யார் தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் மாவட்ட செயலாளர், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இதில் என் பொண்ணை வேற அசிங்கமாக பேசுகிறாரு, எங்கள் அம்மாவை பேசுகிறாரு, எல்லாரையும் பேசுகிறாரு. இதுதான் அவர் பெண்கள் என் கண்கள் அன்றாரு. இதுக்கு தான் அவர் வச்சுருக்காங்களா மாவட்ட செயலாளரா? சிஎம் சார், இதுக்கெல்லாம் பதில் நீங்கள் தான் சொல்லணும். மீடியாவையும் கொடுக்க விட மாட்டீங்க, எதுவுமே கொடுக்க விட மாட்டீங்கன்னா அப்போ நாங்கள் இப்படியே தான் இருக்கணுமா? நான் இருக்கிறது வாடகை வீடு, நான் எப்படி இது பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும் சிஎம் சார். என்னை கொலை மிரட்டல் வேற என்னை டெய்லி விடுறான். நான் எப்படி வேலைக்கு போடுறதுங்க? டெய்லி ஜான் பிரிட்டோ வேற யாரும் ரிப்போர்ட்டர் தீனா, அவரும் என்னை வந்து கேட்குறாரு. ஃபோனில் தானே பேசினாங்க. எனக்கு ஆதாரம் இருக்குது. அவர் ஃபோன் பண்ணி மிரட்டுறது எல்லாமே என்கிட்ட ஆதாரம் இருக்குது. தீனா இவர் தான் எனக்கு கால் பண்ணி என்னை மிரட்டினார். ஜான் பிரிடோ அவர் வந்து ரிப்போர்ட்டர், அவரும் என்னை கால் பண்ணி மிரட்டுறாரு. இதுதான் நான் இதுக்கெல்லாம் பதில். மாவட்ட செயலர்னா என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணால் எது வேணால் பண்ணலாம், கொலை பண்ணுவேன்ன்றாரு. விஜய் மோகனுக்கு ஒரு முடிவு வேணும். எனக்கு சாவுறது தவிர வேறு வழி தெரில சார். இதுக்கு நீங்கள் எல்லாமே தான் பதில் சொல்லணும். நான் இதெல்லாம் எம்எல்ஏ ஆஃபீஸில் போய் நான் சொன்னேன். கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாமே வார்ன் பண்ணாங்க. அதே நாள் என்னை திருப்பி மிரட்டல் விட்றான். இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்களா? அப்போ எடுத்துகிட்டே இருப்பானா? இதோட எனக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு இது மாதிரி வீடியோ வச்சுருக்கான். அவன் ஃபோனில் தான் இருக்குது. அதனால தான் வந்தேன். இதுக்கு மேலே என்ன நான் சாட்சி காமிக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அதுக்கு நான் சாட்சி வச்சு நான் தப்பு நடந்துச்சுங்களா? நான் காமிக்கிறதுக்கு சாட்சி வேணும்னு கேட்குறீங்களே, அதுக்கு என்ன சாட்சி வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? மாவட்ட செயலாளராக என்கிட்ட பேசுகிற காரணம் என்ன? வீடியோ காலிங் என்ன பேசுறது? இது ஏன் ஃபுல்லாக கேமரா எடுத்து என்ன ஃபுல்லாகவே வீடியோ வச்சுருக்காரு. எம்எல்ஏ ஆஃபீஸில் தாஹிரா மேம் வந்து அவனை கூப்பிட்டு பேசுனது, என்ன அடிக்க வந்தது எல்லாமே ஆதாரமாக இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? என்ன அடிக்க வரான், அதுக்கெல்லாம் என்ன இது? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்கிறாரு.
வீடியோ கேட்டிருப்பீங்க, என்ன நடந்திருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இல்லை ஏமாந்து வேறு எதுக்கோ காரணத்துக்காக கொஞ்சம் ஏமாந்துருக்குது. அதை மட்டுமே பலகீனமாக வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் அதில் புகாருடைய சாராம்சம். எது எப்படி இருந்தாலும் இதில் ஒரு தீர்வு வேணும், ஒரு முடிவு வேணும். யாராரோ மிரட்டுகிறார்கள் அப்படின்றது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் முதலமைச்சர் அவர்களும். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனும் இதில் கவனம் செலுத்தணும். அநேகமாக உங்களுக்கு 2-3 நாளைக்கு கடுமையான வேலை இருக்கும். ஆனால் ஜனநாயகம் பிரச்சனை, காவல் நிலையத்தில் வேறு போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்க, தேட்டரில் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. புரியுது உங்கள் கஷ்டம். அதனால் 2-3 நாளுக்கு பிறகாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்றது தான் அதில் ஒரு வேண்டுகோளாக வைக்கப்படுது. காவல் நிலையத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை, தேட்டருக்கு போகிறதுக்கு ரசிகர்களுக்கு பாதுகாப்புன்றது பெரிய வேலையாக இருக்கும். எப்படியும் 2-3 நாள் ஆகும். 2-3 நாளுக்கு பிறகாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. ஏன்னா அதுதான் மக்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி பாதிக்கப்படுற பெண்களுக்கு ஒரு இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு இருக்கும். நமக்காக அண்ணன் விஜய், முதலமைச்சர் விஜய், எங்கள் விஜய் இப்படியாக ஒரு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வரும் அப்படின்றது தான் அதில் நோக்கமாக இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.